23/4/2026 அன்று நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல், தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி யாருக்கு, வெற்றி யாருக்கு அப்படின்றது ஒரு விளக்கம். இப்போ கடந்த 2021 நடந்த சட்டமன்ற தேர்தல் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தாண்டு பிறக்கிறதுக்கு முன்னாடி 6/4/2021 கடந்த சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அப்போ சூரியன் வலிமையாகவில்லை. இப்போ இந்த சட்டமன்ற தேர்தல் 23/4/2026 இந்த வருடம் நடக்கக்கூடியது. இப்போ ஏப்ரல் 14 தமிழகத்தினுடைய தமிழ் புத்தாண்டு. ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு பிறக்குது. இந்த தமிழ் புத்தாண்டு என்பது சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதம் என்பது சூரியன் மேசத்தில் உச்சம் பெறுகின்ற அந்த மாதம். சித்திரை மாதம் முழுவதும் மேசத்தில் உச்சம் பெறுகின்ற ஒரு சிறப்பு அற்புதமான மாதம். அப்ப இந்த சூரியன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பிரபலமான, ஒரு பிரகாசமான, ஒரு புகழ் வாய்ந்த ஒரு அரசாங்கத்தையும் அரசியலையும் அரசாங்கத்தையும் நிர்வாகம் செய்யக்கூடிய, தலைமை தாங்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி கொண்ட அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து, ஒரு பதவி, அரசியல், நிர்வாகம் என்று அனைத்து யோகங்களையும், ஒரு புகழ்பெறும் பிரகாசமான யோகத்தை தரக்கூடிய ஒரு ஒளி கிரகம் என்று சொல்லக்கூடிய, பிரகாசமான கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் மேசத்தில் உச்சம் பெறுகின்ற ஒரு சிறந்த அமைப்பு. இது யாருக்கு 10ஆம் இடமாக வருகிறது என்று பார்த்தோமானால், கடகராசிக்கு தான் 10ஆம் இடமாக வருகிறது. அடுத்ததாக வாக்குஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன், அதாவது கடகராசிக்கு 2ஆம் ஸ்தானம், 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். அதாவது ஒரு மனுஷன் வியாபாரத்தில் வெற்றி பெறும்னா அந்த வாக்குஸ்தானம். இப்போ அரசியல் வியாபாரத்தில் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 2ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்தில் உச்சம் பெறுகின்ற ஒரு சிறந்த அமைப்பு, பிரபலமான அமைப்பு, புகழ் பெறுகின்ற அமைப்பு. இந்த அமைப்பு டிவிகே விஜய் கடகராசி என்பதால் அவருக்கு மட்டுமே இந்த பிரபலமான புகழ்பெறும் அரசியலில் பொறுப்பேற்கக்கூடிய ஒரு சிறந்த வாய்ப்புகள் உண்டு என்பதை, எதிர்காலத்தில் ஒரு பிரகாசமான வாய்ப்புகள் உண்டு என்பதை இதன் மூலம்